ஆனா அந்த விக்ரமோட பொண்ணு நடந்துக்கிட்ட விதம் ஒரு நிமிஷம் எனக்கு பயமா இருந்தது. நான் ஏதாவது அவகிட்ட தப்பா பேசிட்டேனா? அவ என்னை பார்த்த விதம் ஏதோ குற்றவாளியை பார்க்குற மாதிரி இருந்தது. நம்ம யாருக்கிட்டையும் பேசாம எப்போ அவாய்ட் பண்ணுவோம் சொல்லு? நீங்களே சொல்லுங்க. அவங்களால நமக்கு தொந்தரவும் பிரச்சனையும் ஏற்படும் போது தானே, இல்லன்னா நம்மளால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாதானே கரெக்டா? நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. என்ன அத்தை இது? மயூரிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி தீருவேன்னு சொல்லிட்டீங்களே, அது முடியுமா அத்தை? என்ன ஹேமா, மயூரி உன் மருமகளா வர்றது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்குதா அத்தை. ஆனா அர்ஜுன் இதுக்கு ஒத்துக்குவானான்னு தான் சந்தேகமா இருக்கு. ஆமா, இப்ப என்ன திடீர்னு இந்த சந்தேகம் உனக்கு? நம்ம அர்ஜுன் கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசும்போது மயூரியை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல நான் அப்பவே சொல்லிட்டான். இப்போ மயூரி கேட்டதுக்கும் அதே பதில் தான் சொல்லியிருக்கான். அவன் இந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியுமான்னு சந்தேகமா இருக்கு அத்தை. ஒன்னும் ஆகாது. அந்த காலத்துல எல்லாம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டா கல்யாணம் பண்ணி வச்சாங்க இல்ல இல்லையா? நாமளும் நம்ம குடும்பமும் நல்லா தானே இருக்கும் சொல்ல. இப்போவும் அப்படிதான். 4 நாள் மூஞ்சிய தூக்கி வச்சுக்குவா, அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும். ஹேமா, இங்க பாருமா, அர்ஜுன் மேல உனக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கோ அதே அளவுக்கு அக்கறை எனக்கும் இருக்கு. இப்ப அவன் சிறுபிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கான். அவனோட வயசுக்கு அவனுக்கு இதெல்லாம் புரியாது. நாம பெரியவங்க, நாம தான் அவனுக்கு புத்தி சொல்லணும். கல்யாணத்துக்கு அவனை சம்மதிக்க வைக்கணும். அதெல்லாம் சரிதான் அத்தை. நம்ம அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அவன் மயூரிய கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா, கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதம் பிடிச்சா நம்ம என்ன பண்றது? நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. நான் அவனுக்கு பாட்டி, அவனுக்கு மட்டும் தான் பிடிவாதமா இருக்கு தெரியுமா? நான் அவனை விட பிடிவாதக்காரி. என்ன அத்தை இது? ஆமா ஹேமா, என்ன வேணா ஆகட்டும். அவன் மயூரிய கல்யாணம் பண்ணிக்க நான் எதையாவது பண்ணி அவனை சம்மதிக்க வைப்பேன். சம்மதிப்பான். எப்படி? பொறுத்திருந்து பாரு, உனக்கே புரியும். இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது அமிர்தா. இவ்வளவு நாள் நீங்க லவ் ஆக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். நீங்க ஆக்செப்ட் பண்ணவே இல்லை. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்க கையை பிடிச்சு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு கூட்டிட்டு போய் உங்க கழுத்துல நான் தாலியை கட்டி எங்க அம்மா பாட்டி முன்னாடி நீங்க தான் இந்த வீட்டு மருமகன்னு காட்டுறேன். இப்படி எல்லாம் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, இது ரியல் லைஃப் ஆச்சு, ரியல் லைஃப் கிடையாது. சினிமால மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கும். எங்க அமிர்தா, ப்ளீஸ் கொஞ்சம் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்களேன். எங்க வீட்டுல அம்மா பாட்டி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மயூரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சுத்துறா. நான் உங்க பின்னாடி பைத்திய மாதிரி சுத்துறேன்ல, அந்த மாதிரி. அது நடக்காதுன்னு அவளுக்கே தெரியல. எங்க அமிர்தா, என்னை விட ஒரு நல்ல பையன் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. ஏங்க, நீங்க என்ன காதலிக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு என்கிட்ட என்னங்க குறை இருக்கு? சரி, உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நான் கண்ண மூடிட்டு ஒத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன காதலிக்கிறதுக்கு ஒத்துக்கணும், ஓகேவா? சரியா? நாளைக்கு 2ல ஒரு முடிவு கட்டி ஆகணும். 2ல ஒரு முடிவு என்ன? ஒரே ஒரு முடிவு தான். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கணும். கண்டிப்பா ஒத்துப்பீங்க. அதை விட்டா உங்களுக்கு வேற வழியே கிடையாது.
உங்ககிட்ட சைன் வாங்கிக்கிறேன். ஓ, தட்ஸ் குட். அது இன்னும் நல்லதுதான். நீங்களும் என் ஆபீஸை பார்த்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா வாங்க. நாளைக்கு நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். ஷூர் சார். வச்சிடுறேன். பாய். குட் நைட். ஓகே சார். தேங்க்யூ. பாய். என்னங்க விஷ்ணு என்ன சொன்னாருங்க? அமிர்தா அப்படி பிஹேவ் பண்ணதுக்காக ஏதாவது தப்பா நினைச்சாரா? அவர் பேசுனது வருத்தப்படலைங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒரு மூலையில அவர் வருத்தப்பட்டது எனக்கு தெரிஞ்சது. அவர் எவ்வளவு பெரிய பில்டருங்க. அவரு பேசும்போது நம்ம அமிர்தா பதிலே சொல்லாம இருக்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அமிர்தாவுக்கு இந்த ஆபீஸ் வேலை, அங்க நடந்துக்கிற முறை இது எல்லாமே புதுசு இல்லையா? அதனாலதான் அவ கொஞ்சம் பயந்து போய் அப்படி பிஹேவ் பண்ணிருப்பா. இன்னும் 2 நாளுங்க இதே மாதிரி இவங்க கூட ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான்னா அவளும் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன பேசணும்னு தெரிஞ்சுப்பா. இந்த ராஜிக்கு எத்தனை தடவை சொல்றது? படுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து வைக்கிற பழக்கமே இல்லை. எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். என்னது? மாடியில எல்லா லைட்டும் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அமிர்தா இன்னும் தூங்கலையா? இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா? சரி, போய் பார்க்கலாம். மணி 12 ஆயிடுச்சு. நான் இப்போ நாக உருவத்துக்கு மாறணும். பாம்பு ஜன்னல் வழியா வெளியில போச்சு. இங்க என்னடா அமிர்தாவை காணோம். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்பதானே பாம்பு வெளியில போச்சு. ரூம்ல இருக்க வாய்ப்பே இல்ல. வெளியில போனா கண்டுபிடிச்சிடலாம். அந்த பாம்பு இங்க எங்கேயுமே காணுமே. எங்க போயிருக்கோம்? ரூம்குள்ள அமிர்தாவை காணோம். பாம்பு ஜன்னல் வழியா வெளியில போச்சு. ஆனா இங்க எங்கேயுமே பாம்பு இல்ல. இது என்னடா விசித்திரமா இருக்கு. அது எங்க தான் போயிருக்கோம்? ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற சிசி கேமராவை பார்த்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். இப்ப எப்படியும் அமிர்தா ரூம்ல இல்ல. எஸ், கேமரால எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். சிசி கேமராவை இப்ப எடுத்துட்டு போயிடலாம். அமிர்தா,
இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். என் ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? அதுவும் இந்த நேரத்துல. அது அது அமிர்தா, அது சும்மா தாகமா இருந்ததுமா. தண்ணி குடிக்கலான்னு ஹாலுக்கு வந்தனா மாடியில லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்ததை கவனிச்சேன். அதான் ஆஃப் பண்ணலான்னு வந்தேன். இங்க பார்த்தா ஓ ரூம்லயும் லைட் ஆன்ல இருந்துச்சு. அதாம உள்ள வந்தேன். நீ படுத்துக்கமா, படுத்துக்கோ. பாட்டி எங்க கூட்டிட்டு போறீங்க? சொல்றேன்டா, எதுவும் பேசாம வாய மூடிட்டு வா. பாரு, நல்லா கண்ணை திறந்து அவளை பாரு. எப்படி இருக்கா? பார்க்க அழகா தானே இருக்கா? படிக்கிற காலத்துல இருந்து அவ உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கா. உன்னை மனசார அவ விரும்புறாடா. அது மட்டும் இல்ல, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைகளோட கனவுகளோட இங்க வந்திருக்கா. நீ என்னடானா கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு அவகிட்டயே சொன்னியாமே? ஆமா சொன்ன. இப்பவும் அதைத்தான் நான் சொல்றேன். மயூரி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க சான்ஸே இல்ல பாட்டி. நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, என்னால இவளை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்லு. மயூரிய பார்த்தா ஏன்டா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? பாட்டி எனக்கு மயூரிനെ ரொம்ப பிடிக்கும். ஆனா லைஃப் பார்ட்னரா கிடையாது, நல்ல ஃப்ரெண்டா. அர்ஜுன், ஒரு நல்ல ஃப்ரெண்டா மயூரிய உனக்கு பிடிக்கும்னு சொல்ற. அதுவும் இல்லாம உங்க 2 பேருக்கு நடுவுல நல்ல நட்பும் இருக்கு. ஒரு நல்ல ஃப்ரெண்டு மனைவி ஆகிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? என்னம்மா பேசுறீங்க? ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்க முடியும். ஃப்ரெண்ட மனைவி ஸ்தானத்துல வச்சு பாக்குறது தப்பாயிடும். அதுவும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்படி கல்யாணம் பண்ணிக்க முதல்ல மனசு சம்மதிக்கணும். மனசு ஏத்துக்கிறது ஒரு பொண்ண நான் எப்படிமா வாழ்க்கை துணையை ஏத்துக்க முடியும்? நீ பேசுறத வச்சு பாக்கும்போது நீ யாரையோ விரும்புற மாதிரி தோணுதே. சொல்லுடா, ஏன் மௌனம் ஆயிட்ட? நீ வேற ஏதாவது பொண்ணை விரும்புறியா? ஆமா, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா அவளைதான் பண்ணிக்குவேன்னு ஒரு முடிவுல இருக்கேன். பாத்தியா ஹேமா, உன் புள்ள பெரியவன் ஆயிட்டான் போல இருக்கு. இந்த வயசுல லவ் அது இதுன்னு பாத மாதிரி போறானோ. தனக்கு எது நல்லது கெட்டதுன்னு அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால நாம பார்த்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவனும் நல்லா இருப்பான், அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அவன் எந்த பொண்ணையுமே லவ் பண்ணல. நம்மள சமாதானப்படுத்த அப்படி சொல்லிட்டு போயிருக்கா. பொய் சொல்ல அவனை மிஞ்ச ஆள் கிடையாது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கும் அர்ஜுனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்க முயற்சிகளை நீங்க பண்ணுங்க பாட்டிமா. அந்த விஷயத்துல எனக்கு கவலை இல்லை.
ஆனா உங்க முயற்சிகள் என்னைக்கு தோத்து போகுதோ அதுக்கப்புறம் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். கர்ணா போலாமா? போலாம்ப்பா. என்னங்க ஒரு நிமிஷம். என்ன ஹேமா? நீங்க இப்போ ஆபீஸ்க்கு தானே போறீங்க? ஆமா, என்னாச்சு? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க வீட்ல இருங்களேன், ஆபீஸ்க்குலாம் போக வேண்டாம். ஆபீஸ் வேலையெல்லாம் நம்ம கரண் பாத்துக்கிட்டுமே. அதுக்கு சான்ஸே இல்ல. இன்னைக்கு விக்ரம் ஆபீஸ்க்கு வராரு, நான் போய் தான் ஆகணும். ஐயோ அதுக்கு இல்லங்க, இன்னைக்கு உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்ல இருங்களேன். ஹேமா, நம்ம எதிர்காலம் நம்ம செய்யற வேலையில இருக்கு. நல்லதும் கெட்டதும் நம்ம யோசிக்கிற விதத்துல தான் இருக்கு. அதை விட்டுட்டு ஜோசியர் சொன்னாரு அது இதுன்னு குழம்பாத, புரியுதா? ஹேமா, விக்ரம்க்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். என்ன பார்க்க அவர் ஆபீஸ்க்கு வராரு, நான் போய் தான் ஆகணும். இன்னைக்கு எங்க பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ல நான் சைன் பண்ண வேண்டியிருக்கு. அதை டிலே பண்ணா அப்புறம் வேலைகள் எல்லாம் டிலே ஆயிடும். வேலைகள் டிலே ஆனா அது ப்ராஜெக்டை பாதிக்கும் ஹேமா. உனக்கு அதெல்லாம் சொன்னா புரிய போறதில்ல ஹேமா. வாக்கறேன். கர்ணா, அப்பா அம்மா சொல்ற மாதிரி இன்னைக்கு நீங்க வீட்ல இருங்க, அதான் பெஸ்ட். ஒருவேளை விக்ரம் ஆபீஸ்க்கு வந்தாருன்னா நான் போய் ஃபைலை கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு திரும்ப கொண்டு போய் அவர்கிட்டயே கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. வா. ஐயோ என்னங்க இது? வாயண்டா. சரி. குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். சரி, ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பண்றீங்களா? அந்த கான்ட்ராக்டை எனக்கு கொடுக்க ஆசைப்படுறீங்களா? ஓ, தேங்க்யூ வெரி மச் சார். ஷுவர் சார், நான் உடனே உங்க ஆஃபீஸ்க்கு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே சார், தேங்க்யூ. இப்போ என்ன பண்றது? என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? யார் ஃபோன் பண்ணாங்க? எம்எல்ஏ சார் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. அவர் உடனே ஆபீஸ்க்கு கிளம்பி வாங்குறாரு. விஷ்ணு சார் ஆபீஸ்க்கு வர நேத்து நான் வாக்கு கொடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு எதுக்குங்க இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி அவரை விஷ்ணு ஆபீஸ்க்கு போயிட்டு வர சொல்லுங்க. நல்ல யோசனை. அர்ஜுன் இருக்கிறதையே நான் மறந்துட்டேன் பாரு. என்னப்பா பண்றது? இந்த பக்கம் அமிர்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அம்மாவும் பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு மயூரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. அமிர்தாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? அர்ஜுன் போனை டிஸ்கனெக்ட் பண்றானே. ஏதோ பிஸியா இருக்கான் போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? சரி விடுங்க, அர்ஜுன் அங்க போகலன்னா என்னவா? அதான் விஷ்ணுன்னு ஒருத்தர் வந்தார்ல, நீ அவர் ஆபீஸ்க்கு போய் இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல சிக்னேச்சர் வாங்கிட்டு வர முடியுமாமா?